ரதிய காட்டுப்படியில் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னு பாருங்கப்பா. நம்ம வெள்ளை உளுந்து இருக்குல்ல, அதை நல்லா வறுத்துட்டு விழுதாக கொஞ்சம் அரைச்சி தக்காளி சட்னியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தக்காளி சட்னி. முந்திரி பாதாம் கசகசாலும் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் அரைப்படாது, கம்மியாக போட்டு அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைஸாக அரைச்சிடலாம். அப்புறம் அரைக்கும் போது அக்கா வீட்டில் இருந்த ஒரு வெள்ளை பூசணி ஒரு பத்தை போதும் கட் பண்ணி போட்டு அடைக்க அரைச்சிங்கன்னா பஞ்சு போல் அடை மெத்துன்னு இருக்கும். அப்புறம் அரிசி கொதிக்கும் போது வெளியே பொங்கி வராமல் இருக்கணும், சோறு வேகும்போது அப்படின்னு சொன்னால் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை தூவுங்க. இது எங்கள் பாட்டி சொன்னது. நீர் கொதிக்கும் போது தூவுனா அந்த அரிசி பொங்கி வெளியே வராது. இவ்வளோதான் அக்கா டிப்ஸ். இன்றைக்கி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதிய காட்டுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு, லேடிஸ் ஃபிங்கர் கூட்டு, எக்கு, இது தால், வெறும் நம்ம மைசூர் பருப்பு தால் தாளிச்சிருக்கிறேன். அவரைக்காய் பொரியல், கேர்டு. இன்றைக்கி சாப்பிட பனானா. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.